Dear students, in this section we discuss about the trapezium. A non-parallel sides of parallelogram is a non-parallel sides of parallelogram is called a trapezium. இப்போ trapezium draw பண்ண பாத்துக்கங்க. One pair of parallel lines and another two lines are non-parallels. Another two lines are non-parallel. The shape is called a trapezium. The shape is called a trapezium. Given name A, B, C, D. AB and CD are parallel. AB is parallel to CD. AD is not a parallel to BC. Not a parallel to BC. அப்போ trapeziumல one pair வந்து parallel-ஆ இருக்கு, another வந்து என்னது non parallel-ஆ இருக்கு. non parallel-ஆ இருந்துச்சுன்னா அது என்னது trapezium சொல்லுவாங்க. trapeziumக்கு வந்து என்னன்னா two diagonals drop பண்ணிக்கலாம். அப்படி சேம் இதே மாதிரி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட் ட்ராப் பண்ணுறோம். ஹைட் ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுது, டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிங்கிற லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர்ன்றோம். we have to draw the perpendicular line D to AB. D to AB. டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஏபிங்கிற லைனுக்கு வந்து பர்பண்டிகுலர் லைன் drawn. we have to draw perpendicular lines. இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த trapezium இருக்குது. இதுக்கு இங்கே பார்த்தோம்னா ட்ரா பண்ணும்போது அவுட்டரில் வருது. இதுதான் வந்து ஹைட்டாக இருக்குது. இதான் வந்து ஹைட் ஆஃப் த parallelograms. என்ன ஆகுது, இப்போ ஹைட் வந்து ட்ராப் பண்ணும்போது டி டு ஏபிக்கு வரையில, இல்லைன்னா ஏபிலேருந்து டிசிங்கிற லைனுக்கு ட்ராப் பண்ணலாம். பிங்கிற பாயிண்ட்லேருந்து டிசிங்கிற லைனுக்கு ஒரு இது வேண்டாம். இப்போ அது என்ன, டிசிக்கு ட்ராப் பண்ணும்போது இது எக்ஸ்டர்னல் லைன் ட்ராப் பண்ணணும். இது வந்து ஹைட்டாக இருக்குது, இது ஹைட்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, ஏபிசிடிங்கிற trapeziumல டூ ஹைட்ஸ் கிடைக்கும். அப்போ ஒரு parallelogram எடுத்துக்கணும். ஏபிடி, ஏபிடின்னு ஒரு parallelogram. இது வந்து என்ன, ஒரு ட்ரையாங்கிள். ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி பிடிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். பிடிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். இதுலேருந்து how to find the area of trapezium. how to find area of trapezium. area of trapezium. area of trapezium equal to area of triangle ABD. triangle ABD into area of triangle BCD. BCD. இந்த நேம் A to Bங்கிற லென்த் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். D to Cங்கிற லென்த் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABD. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம் என்னது, 1/2 AB into AB into height. பர்பண்டிகுலர் லைன் தான் இது ஹைட் into H. இங்கே ஹிண்ட் வரப்போ ப்ளஸ் 1/2 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BCD. BCD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். இந்த ட்ரையாங்கிளுக்கு BCDங்கிறது
1/2 into height into CD. இந்த ரெண்டுலேயும் காமனாக பாருங்கள் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. இங்கே ஹெச் இங்கே ஹைட் இருக்குது, ரெண்டுலேயுமே ஹைட்டுமே 1/2 காமனாக இருக்குது. அது ரெண்டுமே டேக் இன்ட்டு அவுட் சைட் 1/2 இன்ட்டு ஹெச் ஏபி ப்ளஸ் சிடி. ஏபிங்கிற லென்த் வந்து என்னது ஏ, லென்த் ஆஃப் ஏ. சிடிங்கிறது லென்த் ஆஃப் பி. அப்போ 1/2 இன்ட்டு ஹைட் ப்ராக்கெட்டில் லென்த் ஆஃப் ஏ ப்ளஸ் லென்த் ஆஃப் பி. லென்த் ஆஃப் ஏவையுமே லென்த் ஆஃப் பியை ஆட் பண்ணோம்னா கொடுக்கிறது என்னது 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு ஏ லென்த் ஆஃப் ஏ ப்ளஸ் லென்த் ஆஃப் பி. ரெண்டு ஆட் பண்ணோம்னா எனக்கு கிடைக்கக்கூடியது ஸ்கொயர் யூனிட். கிடைக்கக்கூடியது தான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபிசம். கிடைக்கக்கூடியது வந்து ஏரியா ஆஃப் ட்ரெபிசம். ஏரியா ஆஃப் ட்ரெபிசம். இப்போ என்ன கிடச்சிருக்குது, இப்போ ஒரு ட்ரெபிசம் எடுத்திருக்கோம். அதில் ஏ டு பிங்கிற லென்த் வந்து ஏ, சி டு டிங்கிறது வந்து என்னது பின்னு எடுத்திருக்கோம். அப்போ டியிலேருந்து ஏபிங்கிற லைனுக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். இதுதான் என்னது பர்பண்டிகுலர் லைன்ஸ். இது வந்து 90 டிகிரிஸ் இருக்குது. இந்த லைன் இதை ட்ரா பண்ணும்போது கிடைக்கக்கூடியது வந்து என்னது ஹைட் ஆஃப் த ட்ரெபிசம். அதாவது வந்து இந்த பேரலல் லைனுக்குமே இந்த பேரலல் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ், ஏபிங்கிற பேரலல் லைனுக்குமே சிடிங்கிற பேரலல் லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது ஹைட் ஆஃப் த ட்ரெபிசமாக இருக்குது. ஆனால் நான் பேரலல் லைன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன வரைய முடியாது, டிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேரலல் லைன் போது ஒரு பேரலாக போகும். ஆனால் நான் பேரலல் போது என்னது ஒரு நான் பேரலல் லைன் இப்படி ட்ராப் பண்ணுறோம். we have to touch the any one point, the non parallel line any touch to the any distance is difference. இப்போ இது நான் பேரலல் லைன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால ஹைட்டு வந்து என்னதுக்கு ஃபைண்ட் பண்ணுது, நான் பேரலல் லைன்ஸ்க்கு வந்து வரைய முடியாது. ஆனால் பேரலல் லைன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸு சேமாக இருக்குது. அதனால தான் வந்து ஹைட்டு வந்து பேரலல் லைன்ஸ்க்கு வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம். அதை வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னா ஏரியா ஆஃப் ட்ரெபிசம் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஏரியா ஆஃப் ட்ரெபிசம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிடி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிசிடி. இப்போ ஏரியா ஆஃப் ஃபார்முலா என்னது 1/2 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஹைட் ப்ளஸ் 1/2 இன்ட்டு ஹைட் இன்ட்டு சிடி. இதில் ரெண்டுலேயும் காமனாக வந்து 1/2 இருக்குது, அது அவுட் சைடு எடுத்துருக்கோம். ஏபி என்னது கொண்டு இருக்கோம், ஹெச் கொண்டு இருக்கோம். ஏபிங்கிறது வந்து லென்த் ஆஃப் த ஏ, சிடிங்கிறது லென்த் ஆஃப் பி. அப்போ என்னது ஏரியா ஆஃப் ட்ரெபிசம் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட். Do you understand, students? Dear students, now using area of trapezium formula, we derive the sums, we derive the problems. Exercise 2.3, exercise 2.3, third sum. The area of trapezium is 1586 square centimeter. 1586 square centimeter. The distance between the parallel sides, the distance between parallel sides is 26 centimeter. If one of the parallel side is 84 meters, 84 centimeter, then find the other side. Then find the other side. Then find the other side. Solution பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ trapezium draw பண்ணிக்கலாம். We can draw a trapezium. Trapezium. The distance between the parallel side is 26 meter. அப்போ height இதிலிருந்து என்னது distance between 26 centimeter. If
one of the parallel side is 84 centimeter. One of the parallel side இது வந்து 84 centimeter னு வெச்சுக்கலாம். A B C D இங்க parallelogramல AB ங்கற distance வந்து 84 னா இந்த distance என்னன்னு கேட்டிருக்காங்க. We have to find the CD. We have to find CD other side. அத வந்து CD ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். CD ஓட distance ஃபைண்ட் பண்ணிக்கலாம். AB ங்கற distance வந்து 84, distance வந்து 26 cm. We have to find the distance between C and D. Distance between C and D. C க்கு D க்கு இடையில உள்ள distance ஃபைண்ட் பண்றோம். Area of trapezium equal to 1/2 into height into length of A, length of B into length of A plus length of B square unit. Square unit. Height H equal to 26 centimeter. 26 centimeter. Side A. Side A equal to 84 centimeter. 84 centimeter. We have to find side B. We have to find side B. Side B equal to what? Area of trapezium is 1/2 into height 26 centimeter. Height is 26 centimeter. 26 centimeter into side A. Side A is 84 centimeter. Side A is 84 plus side B. Side B the find பண்றது equal to 1586. Area of the trapezium is 1586. We have to dividing 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6, 13. 13 into 84 plus B equal to 1586. 84 plus B equal to 1586 divided by 13. 13 is goes to right. We have to dividing. 13 is here multiple. Goes to right, it's converting to division. 13 is here multiplication, it's going to right side, it is converting to division. It is converting to division. 84 plus B 1586 divided by 13. 1586 divided by 13. 1 13s are 13. Remainder is 2 8. 2 13s are 26. Remainder is 2 26. மறுபடியும் 2 13s are 26 0. இப்போ 13 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 13s are 13. Remainder is 2. Here they going to 8. அப்போ 28. அப்போ 2 13s are 26. Remainder is 2 6. 2 13s are 26. Remainder is 0. So 84 plus B equal to 122. Base equal to 122 minus 84. Here go to 84 in right side. Here 84 is goes to right side. It is converting into subtraction. Here 84 is addition. It goes to right. It is converting into subtraction. Equal to 12. 12 and then 122 84. இது ரெண்டு செப்பரேட் பண்ணோம்னா
2 போகுது. அப்போ என்ன 12, 12லேருந்து 4 போச்சுன்னா 8, இங்கே 1, அப்போ 11, 11லேருந்து 8 போச்சுன்னா 3, 38. அப்போ சைடு பி ஈக்குவல் டு 38 centimeter. Do you understand, students? Next sum, exercise 2.3 la next sum, fourth. The area of trapezium is 1080 square centimeter if the length of its parallel sides are 55.6 centimeter, 55.6 centimeter and 34.4 centimeter. Find the distance between them. Find the distance between them. The area of trapezium is 1080. The length of its parallel sides, 2 parallel sides கொடுத்துருக்காங்க. 15.6ங்கிறது ஒரு parallel side, 13.4ங்கிறது இன்னொரு parallel sides. ரெண்டுக்குள்ள distance தான் ஃபைண்ட் பண்ண சார். Finding the 2 parallel distance. Side A equal to 55.6 centimeter. Side A. Side B equal to 34.4 centimeter. Distance H equal to what? Area of trapezium equal to 1/2 into distance h into length A plus length B into square unit. இதில் என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? டிஸ்டன்ஸ் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஹெச் தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ 1/2 into h into distance side A 55.6 plus 34.4 equal to 1080. Area of trapezium is 1080. நான் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். Area of trapezium equal to 1080 square centimeter. மென்ஷன் பண்ணியாச்சு. We have to adding 15.6 plus 34.4. 55.6 34.4. 6 plus 4 10 0 1 6 4 10 1 6 9. So 1/2 into distance h into 90 equal to 1080. One by 2 into h into 90 equal to 1080. Dividing 1 2s are 2, 4 2s are 8. Remainder is 1. Upon 10. 5 2s are 10. H into 45 equal to 1080. Upon height equal to 1080 divided by 45.
the 45 is goes to right, it is converting to division. 45 is left side, 45 left side is multiplying, it is goes to right side, it is converting into division, it is converting into division. 1 3s are 3, remainder is 15. So divide பண்ணா 3 times வந்து 15, 45. 1 3 3s are 10, 9, remainder is 1 8. அப்ப 8 என்பது 18, 6 times. 6 3s are 18, remainder is 0. 360 divided by 15. 2 15s are 30, remainder is 6, 0. Upon 4 15s are 60, 0. Upon height h equal to 24 centimeter. 24 centimeter. The distance between parallel sides h is 24 centimeter. Do you understand, students?